ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. அதை ஒட்டி தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதியை மீட்கிற ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம், இது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. நடந்த சம்பவம் என்ன, எதனால் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வினுடைய இன்னொரு பக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தான் ஆராய்கிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008899. தமிழ்நாடு மாநிலத்துக்கும் கேரள மாநிலத்துக்கும் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய ஒரு எட்ஜ் பார்த்தீங்கன்னா நீலகிரியை கிராஸ் பண்ண நம்ம கேரளா போகிறோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் இருக்கிற ஒரு எல்லை பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக நீலகிரியில் இருக்கக்கூடிய தாளூர் பகுதி பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தோட எல்லையை ஒட்டியே இருக்கிற ஒரு பகுதி. இதில் நேற்றைக்கு மார்ச் மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேரள மாநில அதிகாரிகள் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே அவர்களுடைய கேரள வரவேற்பு பலகையை வச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்ட நிர்வாகத்தினருக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னடா இது, நம்ம எல்லைக்குள்ளே கேரளாவுக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பலகையை போட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னு பொதுமக்கள், அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க நிறைய பேர் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்பு முழக்கங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக எதற்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா வயநாடு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசினதாகவும், இல்லைங்க ஏற்கனவே இருந்த பெயர் பலகையை நீக்கிட்டு நாங்கள் புதிய பெயர் பலகையை வச்சுருக்கிறோம், அந்த பெயர் பலகை தான் இது அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது எப்படி இந்த எல்லைக்குள்ளே வரும் அப்படிங்கிறத இரண்டு மாநிலத்தைச் சேர்ந்த நில அளவையாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இது சுமூகமாக முடிக்கணும், இது சரி கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்து என்பது பரிமாற்றப்பட்டிருக்கிறது. அது கூடிய விரைவில் முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் இரண்டு மாநிலத்தினுடைய மாவட்ட ஆட்சி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இது என்ன மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட எல்லை பகுதியை கேரளா தங்களுடைய எல்லை பகுதி அப்படின்னு சொந்தம் கொண்டாடுவது என்பது ரொம்ப தவறான ஒரு போக்கு. இது மாதிரி தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு அப்படியே படிப்படியாக இது எங்கள் இடம் எங்கன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பல பொதுமக்களும் அனைத்து கட்சியை சேர்ந்த பல நபர்களும் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே போல் அந்த பகுதியை சேர்ந்த, அதாவது நீலகிரியினுடைய மாவட்ட ஆட்சியர்கள் நாங்கள் கலந்து பேசி முடிவு எடுத்துருவோம், மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை அல்லது பயப்பட தேவையில்லை, இதை ஒரு பதற்றமாக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் பவ்யா தண்ணீரு அவங்க தான் ஐஏஎஸ், அவங்க லோக்கலில் இருக்கிற அவங்க தான் மாவட்ட ஆட்சித்தலைவர். அவங்க பவ்யா தண்ணீர் அவர்கள்ட்ட வாக்குவாதம் நடந்திருக்கிறது. அங்கே பொதுமக்கள், நாம் தமிழர் கட்சியினர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ரொம்ப அக்ரஸிவாக ப்ரொட்டஸ்ட் மேற்கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஆட்கள் தான் அங்கே ரொம்ப தீவிரமாக எப்படி இதை பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதன் நீட்சியாகத்தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய சுற்றுரை பக்கத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம வாசிச்சிடலாம். தமிழ்நாட்டின் எல்லையை தங்கள் எல்லை என அறிவிப்பு பலகை வைக்கும் கேரள அரசின் அத்துமீறலை திமுக அரசு வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது. உடனடியாக அகற்றப்படாவிட்டால் மாபெரும் எல்லை மீட்பு போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் எல்லை பகுதியான நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்திற்குட்பட்ட தாளூரில் கேரள மாநில அரசு மலையாள மொழியில் எல்லை அறிவிப்பு பலகை ஒன்றை வைத்ததை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி பெரும் போராட்டம் நடத்தி அகற்றிய நிலையில் நேற்று மீண்டும் கேரள அரசு அத்துமீறி அறிவிப்பு பலகை வைத்துள்ளது வன்மையான கண்டனத்துக்குரியது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இதே போன்ற ஒரு வேலையை கேரள அரசாங்கம் ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியினர் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருந்தோம், அதன் பிறகுதான் அதை அகற்றினாங்க. தற்போது மீண்டும் அதே வேலையை கேரள அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்ப்பது என்பது வெட்கக்கேடானது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. தமிழ்நாட்டின் எல்லையை தங்கள் எல்லை என அத்துமீறி கேரள அரசு அறிவிப்பலகை வைப்பதை திமுக அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது. கேரள வனத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தமிழ்நாட்டின் தாளூர் எல்லைக்குள்
200 மீட்டர் தூரம் அத்துமீறி நுழைந்து அவ்விடம் வரை தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி கேரள மாநில அரசு மலையாள மொழியில் அறிவிப்பு பலகை வைத்தது. தமிழக எல்லையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட அப்பலகையை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து உடைத்து அகற்றியதோடு தமிழ்நாட்டின் எல்லையை காக்க தவறிய அரசை கண்டித்து கடும் எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். கேரள அரசு மீண்டும் அகற்றப்பட்ட அறிவிப்பு பலகையை வைக்க முயன்றபோது நாம் தமிழர் கட்சியின் போராட்டத்தால் விழிப்படைந்த தாளூர் மக்களும் நாம் தமிழர் கட்சியினருடன் இணைந்து போராடி அதனை வைக்க விடாமல் மண்ணுரிமை மீட்டனர். அதன் பிறகு நீலகிரி மாவட்ட வருவாய் அதிகாரிகள் அவ்விடத்தை அளந்து அது கூடலூர் வட்டத்திற்கு உட்பட்ட தமிழகத்தின் எல்லை என்பதை உறுதிப்படுத்தியது. அதனை அடுத்து கேரளா தனது ஆக்கிரமிப்பு முயற்சியை கைவிட்ட நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் கேரள அரசு தமிழக எல்லைக்குள் அறிவிப்பு பலகையும் பேருந்து நிலையமும் அமைக்க முயன்றதையும் நாம் தமிழர் கட்சி போராடி தடுத்து நிறுத்தியது. இந்நிலையில் நேற்று மீண்டும் தமிழக எல்லைக்குள் தமிழ்நாடு அரசு தமிழில் வைத்த அறிவிப்பு பலகை உடைத்து எரிந்துவிட்டு கேரள அரசு மலையாள அறிவிப்பு பலகையை அத்துமீறி வைத்துள்ளது. இதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் நேற்று இரவு முதல் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கேரள மாநில அரசு கேரள காவல்துறையினரை குவித்து தமிழக எல்லைக்குள் அத்துமீறி நடப்பட்ட அறிவிப்பு பலகையை பாதுகாத்து வருகிறது. ஆனால் தமிழ்நாடு எல்லை பலகையை காக்க தவறிய தமிழ்நாடு காவல்துறையோ எல்லை மீட்புக்காக போராடும் நாம் தமிழர் கட்சியினரை தடுத்து நிறுத்துகிறது. தமிழ்நாடு எல்லையை பாதுகாக்க திறனற்ற திமுக அரசு போராடும் நாம் தமிழர் கட்சியினரை அடக்கி ஒடுக்குவது ஏன்? இதுதான் திமுக அரசு மண்ணையும் மானத்தையும் காக்கும் முறையா? முல்லை பெரியார் அணைப்பகுதியில் ஒரு மரத்தை கூட வெட்ட அனுமதிக்காத கேரள மாநில அரசு எந்த காலத்திலும் எவராலும் உருவாக்க முடியாத இயற்கையின் அருங்கொடையான தமிழ்நாட்டின் மலை வளத்தை கனிம வளங்களாக கேரள மாநிலத்திற்கு நாள்தோறும் வெட்டி ஏற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்தாதது ஏன்? கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டின் எல்லைப்பகுதிக்குள் குப்பைகளும் மருத்துவ கழிவுகளும் கொட்டப்படுவதையும் திமுக அரசால் தடுக்க முடியாதது ஏன்? டிஜிட்டல் சர்வே என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு சொந்தமான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை கேரள எல்லைகளாக குறிப்பிட்டு அத்துமீறி எல்லைகள் நிறுவிய போதும் திமுக அரசு எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதி காத்தது ஏன்? இப்படின்னு பலவிதமான கேள்விகள் முன்வைக்கிறாரு. இப்படி நாங்கள் இதை நீங்கள் கண்டிக்கல அப்படின்னா தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு மிகப்பெரிய எல்லை மீட்பு போராட்டத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. பார்க்குற நமக்கோ அல்லது கேட்பவர்களுக்கோ என்னப்பா ஒரு பெயர் பலகையை தூக்குனதுக்காக இவ்வளோ தூரம் பேசணுமா அப்படின்னு தோணலாம். ஆனால் பலவிதமான வரலாற்று சம்பவங்களுக்கு துவக்க புள்ளியாக இவை போன்ற நிகழ்வுகள் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத வரலாறு அறிஞ்சவங்க சொல்லுவாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய இன்றைய நாள் இருக்குது பார்த்தீங்களா, மார்ச் 6 அண்ணா அமர்ந்த நாள் முதலமைச்சராக. போன வீடியோவில் கூட நான் பேசியிருந்தேன். அண்ணா அமர்ந்த இன்றைய நாளில் மாநிலங்களுக்கு இடையிலான இந்த பகிர்வு அப்படிங்கிறது சரியாக இருக்கணும், ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்கணும், ஒரு ஃபெடரல் நேச்சராக அந்த நாடு இருக்கணும் அப்படிங்கிறதா அவர்கள் எல்லோருமே முன்வைத்த ஒரு விஷயம். ஆனால் இது இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அது இருக்கிற பிணைப்பையும் உடைக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நாம் தமிழர் கட்சியை தொடர்புடைய நபர் தான், சாட்டை துரைமுருகன் அவர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தார். அந்த வீடியோவோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேசியிருந்தாருன்னா, சாதி வெறி பிடித்த தேவமார்கள், நாங்குநேரி சம்பவத்தின் பின்னணி, சாதி வெறியோடு திரியும் தேவர் சமூக இளைஞர்கள், திருத்தாத தலைவர்கள், திருநெல்வேலியின் மறுபக்கம் இப்படிங்கிறத அவர் போட்டிருந்த ஒரு காணொளி. இந்த காணொலியை நான் முழுசாக பார்த்தேன். மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அதில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். ஏன் இவர் பேசுனது ரொம்ப வைரலாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவருடைய சமூக பின்னணி, அவர் பேசும்போதே நமக்கு தெரியுது எதனால் இது அவர் டச் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஏன் நம்ம இதை பாராட்டணும், அல்லது நிறைய பேர் நிறைய திமுக ஆதரவாளர்களாக திராவிட ஆதரவாளர் இருப்பவங்க கூட இதை ஆதரித்து பதிவுகள் போட்டதை நான் பார்க்க முடிஞ்சது. ஏன் இதை பண்ணணும் அல்லது செய்யணும் அப்படின்னா, சாதி ரீதியிலாக சிந்திக்கக்கூடிய எண்ணமும் மனோநிலையும் ஒரு நாயக பிம்பத்தை நோக்கி நகரக்கூடாது, அது ரொம்ப தவறானது பிழையானதுன்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. இப்போ இவர்களை போன்ற ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் மாறி இருக்கிறாரு அப்படின்னும் போது இவருக்கு அது கூடுதலாக இருக்குது. ஆனால் இது ஒரு கட்சி அரசியல் இருக்கிறோம், நமக்கு ஏதாவது ஒரு பேக் ஃபயர் ஆகும், செட்பேக் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்காமல் இப்படி பண்ண இந்த வீடியோ அப்படிங்கிறது, அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது
மனதார பாராட்டப்பட வேண்டியது, மனதார பாராட்டப்பட வேண்டியது, வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிகள் வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது தமிழ் சமூகத்தில். அப்போ சாதி ரீதியாக இருக்கிறவனை அப்படி இருக்காதடா, சாதி ரீதியாக ஒருத்தனை போய் தாழ்த்தி உயர்த்தி நீ பேசி வெட்டி கொள்றதுனால நீ கொலகாரன்ற பட்டத்தை வேங்கன்னா வாங்க முடியுமே தவிர ஒரு நாளும் நல்லவன் அப்படிங்கிற பட்டத்தை நீ வாங்க முடியாது. தமிழருடைய வரலாறு அப்படிங்கிறதே சாதிகள் கடந்து மதங்கள் கடந்து நாம் வந்து மனிதனை நேசிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் சாதி ரீதியாக சிந்திக்கக்கூடாது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிஞ்சு குரூப், இது வந்து எல்லாருமே அப்படி கிடையாது. ஒரு சமூகத்துக்குள்ளேயுமே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியின் மீதான ஒரு வெறி இருக்கிற நபர்கள் இருப்பாங்க. அதோட எக்ஸ்ட்ரீமாக போய் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து வெட்டி கொலை பண்ணணும், இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு மனப்பிறழ்வு நோய் கொண்டவங்க எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அது திருத்துறது கொஞ்சம் திருத்த முடியும். ஆனால் ரொம்ப நல்ல பையன் என்ன சொன்னாருன்னா, திருத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தலைவர்களுக்கு இருக்குது. முத்துராமலிங்க தேவருடைய பேரை வச்சுக்கிட்டு ஒரு 50 கட்சி நடத்துகிறான், 200 கட்சி நடத்துகிறான். அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஒற்றுமையை நோக்கிய ஒரு பயணத்துக்கு ஒரு அடிக்கல் நாட்டுவதை போல சுய விமர்சனத்தை துவங்கி வைத்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. சுய விமர்சனம் ரொம்ப முக்கியம். எங்க தப்பு நடக்குதோ அதை தட்டி கேட்கக்கூடிய வல்லமையும் அந்த வலிமையும் அந்த ஆற்றலும் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்க்குறவங்களே வந்து துரைமுருகன் எப்படி பார்ப்பாங்க? சாதியா பார்ப்பானா, சரியா பேசுறாரு அப்படின்னு பார்ப்பானா? அப்போ சரியா பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அப்படிங்கிற எண்ணத்தையும் தாண்டி இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய சாதி எனும் அழுக்கை அழிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாம எல்லாருக்குமே சரிசமமாக இருக்குது. சரிசமமாக இருக்குது. அந்த வீடியோ முழுசாக போய் பார்க்கணும் நீங்கள். அதில் நிறைய விஷயங்களை அவர் பேசுகிறாரு. அது எல்லாமே பல இடங்களில் சாதியை கடந்து கட்சியை கடந்து சரியாத்தாம்பா சொல்கிறாரு, இதுதான்ப்பா நம்ம சமூகத்துக்கு தேவை அப்படின்னு பாராட்டப்பட வேண்டிய பல கருத்துக்கள் அது அடங்கியிருக்குது. பல முறை இதற்கும் கட்சிக்கும் தொடர்பில்லைங்கிறத அவர் பல தடவை பேசிட்டார். ஆனால் இதில் அவர் பேசின கருத்து கட்சி மேடையில் பேசின கருத்து போல தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது தமிழ் தேசியத்தினுடைய ஒரு அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கிறது தான். ஏன்னா தமிழ் தேசியம் நீங்கள் பேசுனா சாதி வராது. தமிழரசன் அதான் பேசினார், புலவர் கலியபெருமான் அதை தான் பேசினார். அப்போ எல்லாருமே அதை தான் பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்போ அதை நோக்கி பயணிக்கணும்னா இங்கே சாதி வெறியை வந்து ஊட்டக்கூடிய, அது வந்து நாயக பிம்பமாக மாற்றிருக்கக்கூடிய மக்களை, இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய தேவையும் கடமையும் எல்லாருக்குமே இருக்குது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமும் கூட. நாங்குநேரி சம்பவத்தை பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளவு பயம் தொற்றிக்கொள்கிறது, அச்சம் தொற்றிக்கொள்கிறது, வருங்கால சமூகம் எப்படி போக போகுது அப்படின்னு.